அப்போ இயேசு கிறிஸ்துவோட சாட்சியம்னா என்னன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:33 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:33, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான சாட்சி நீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவரா? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கட்டுக்கதை அல்ல, புராணத்தில் இருக்கிற தெய்வம் அல்ல, ஏதோ என்றோ நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அல்ல, அவர் இன்று வாழ்கிறார். அல்லேலூயா. இன்றும் வாழ்கிறார். எங்க வாழ்றாருங்க? பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு எங்க உயிர் தெழுந்து வாழ்கிறார்? உங்களுக்குள்ள உயிர் தெழுந்து வாழ்கிறார். இயேசு ஏற்கனவே 3ஆம் நாள் மரித்து உயிர் தெழுந்துட்டார். அந்த உயிர் தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நானே உயிர் தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு உங்களில் உயிர் தெழுந்து வாழ்ந்தாதான் இயேசு வரும்போது நீங்க எழுந்திருக்க முடியும். அல்லேலூயா. உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்திலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளமா இருக்கணும். உங்க லைஃப்ல எல்லாமே பிரச்சனையே வராது இல்ல, வரும். ஆனா கர்த்தர் உயிர் தெழுந்தார் என்பதற்கான அடையாளமாய் அதிலிருந்து நீங்க விடுதலாகுது. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், ஆனா அது எல்லாவற்றிலிருந்தும் அவன் விடுவிக்கப்படும். அல்லேலூயா. இது கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குகிறவர் தான் உயிர் தெழுந்த இயேசு. அவர் சொன்ன, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அந்த ஜீவனாய் இருக்கிற உயிர் தெழுந்த வல்லமையை உங்களிலிருந்து கிறிஸ்து புறப்பட பண்ண விரும்புகிறார். அப்ப அந்த புறப்பட பண்ணுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கிற ஒரு பாத்திரம்.